This is Ross from Government College of Technology. இப்போ நமக்கு சூப்பரான ஒரு क्वेश्चन இருக்கு. Velocity of sound at 400 Kelvin. ஏன் 400 கெல்வின்ல இந்த கேள்வி கேட்கணும்? அதான் velocity of 400 Kelvin வந்து நம்ம மறக்க கூடாது. 400 கெல்வின்ல velocity sound 400 மீட்டர் per second. அது 400 னா இது 400. அது எப்படி வந்தது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். velocity ஃபார்முலா வந்து velocity செல்லமா எப்படி கூடுவோம்? c அப்படினு கூடுவோம். c square root of gamma r t இதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது gamma r. gammaவோட வேல்யூ வந்து r க்கு வந்து என்ன சொல்ல 1.4, r ஓட வேல்யூ வந்து 287 அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். t வந்து 400 கெல்வின் நேரா போடலாம். சோ ஸ்கொயர் ரூட் இந்த 1.4 போட்டீங்கன்னா இது பெருக்கல்ல கொஞ்சம் கஷ்டம். என்னன்னா 1.5 வெச்சுக்கோங்க. இது 280 இது 280 வெச்சுக்கோங்க. 280 1.5னா அப்ப இரண்டால பெருக்கினா ஒன்றையால பெருக்கினா எவ்வளவுனா 280 பிளஸ் 140 அப்ப 420 வரும். 1.5 போட்டா approximately it is equal to 400. இது மட்டும் 400 அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 into 400 போட்டா நமக்கு ஆன்சர் 400 மீட்டர் per second. நம்ம ஈஸியா நினைக்கலாம் velocity of sound அப்ப 400 கெல்வின்ல நான் ஒரு கேஸ் ஏரை வந்து 400 கெல்வின்ல நான் வந்து செலுத்துறேன். அப்ப அது எவ்வளவு velocityல போகும் அப்படினா 400 மீட்டர் per second. தம் ரூல் 400 கெல்வின்ல ஒரு ஏர் போச்சுனா 400 மீட்டர் செகண்ட். அது தம் ரூல். ஆனா ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா c gamma rt, gamma வந்து 1.4, r க்கு 287. So approximately 280 வச்சுக்கணும். அது 1.5 வச்சா 420 வரும். 420 ன்னு போடாம 400 போட்டு 400 பெருக்கல் 400 ஸ்கொயர் ரூட் தான். ரெண்டு 400 ரூட்டுக்குள்ள இருந்தா ஒரு 400 தான் போடணும் அப்படின்னு நமக்கு தெரியும். So 400 மீட்டர் per second. நம்ம தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் velocity of sound at 400 Kelvin என்ன அப்படின்னா 400 மீட்டர் per second. ஸோ இந்த மாதிரி சூப்பரான கான்செப்ட்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிய ஆல் தி பெஸ்ட்.